அது என்ன பண்ணணும்னு பார்க்கணும், ஸ்கேன் பண்ணணும். புதுசு புதுசா ஒன்று சொல்றாங்க. பித்தப்பையில வந்து குட்டி குட்டியா கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு. அதுல உப்போட அளவு வந்து 300 தான் இருக்கணுமா. நேற்று நைட்டு 8 மணிக்கு மேலே ஒரு டாக்டர் வந்து பித்தப்பையில கல் இருக்குன்னு திடீர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு எவ்வளோ பயமா இருந்துச்சு. அதே இதையும் கொஞ்சம் புதுசா சொல்லிட்டு போறாங்களேன்னு. அதுதான் கேட்டா எனக்கு பாரு 26ஆம் தேதி ஸ்கேன்லயே எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கான். அவர் பாட்டுக்கு வந்து அப்படிதான் பயம் பிடிச்சி விட்டு போயிட்டாரு. 26ஆம் தேதி ஸ்கேன்லயே இருக்குண்டா. இதை பத்தி ஆனா என்கிட்ட பேசவே இல்லை. இது மாதிரி 26ஆம் தேதி ஸ்கேன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்லிட்டு இது மாதிரி பித்தப்பையில கல் இருக்கு, அது என்ன பண்ணணும்னு பார்க்கணும், ஸ்கேன் பண்ணணும், ஏதாவது ஸ்கேன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதெல்லாம் எதுவுமே பண்ணல. சொரங்கூட இந்த நாளைக்கு தூக்கமே நான் சாப்பிடவும் எல்லாம் புதுசு புதுசு சொல்லிட்டே இருக்காங்க. அழுவையான அழுவை. காலையில கூட அம்மா செத்துவான்னு போன இருக்கு. ஏன் இப்ப மண்ணி எல்லாம் செட் பண்ணுவாங்க. புதுசு புதுசா ஒன்று சொல்றாங்க. திரும்ப காலையில ஒரு டாக்டர் மாதிரி ஒரு பையன் வந்தேன்னா அவங்ககிட்ட அம்மா சொன்னிச்சு இது மாதிரி 26ஆம் தேதி கேஸ் ஷீட் அதை கொடுத்துட்டாங்க. இது மாதிரி 26ஆம் தேதி ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அதுல ஏதோ பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நாளா ஏன் இதை சொல்லாம இப்போ வந்து சொல்றீங்க, இத்தனை நாளா ஏன் இதை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருந்துட்டு கேட்டாங்க. சொல்லிட்டு அவர் முக்கியமா இருந்திருக்காது, அதனால சொல்லியிருக்க மாட்டாங்க. எது எமர்ஜென்சி அதை தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் இருந்துட்டு சொன்னாரு. என்ன இருந்தாலும் 26ஆம் தேதி ஸ்கேன்ல போட்டிருக்குல்ல, சொல்லணும்ல, ஏன் சொல்லல, இப்ப வந்து திடீர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அம்மா இருந்துட்டு கேட்டுச்சு. கேட்டதுக்கப்புறம் சொல்லுவாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பொண்ணு வச்சா, அந்த சிஸ்டர் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இது மாதிரி அழுத. இது மாதிரி 26ஆம் தேதி வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கேன்ல வந்து இது மாதிரி பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாப்பா, என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சிஸ்டர்கிட்ட சொன்னேன்னா அந்த பாப்பா இருந்துட்டு அப்புறம் ஃபுல் கேஸ் ஷீட்டையும் அந்த பாப்பா இது பண்ணுச்சு. இந்த பாப்பா படித்து பார்த்துட்டு ஆமாக்கா பித்தப்பையில வந்து குட்டி குட்டியாக கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னிச்சு. அதனால் அது மாதிரி வந்துச்சுன்னு சொல்கிறோம். அந்த பாப்பா சொல்லுது, சிஸ்டர் பாப்பா தான். அந்த பாப்பா எவ்வளோ பொறுமையாக பயப்படாதீங்கக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்குறேன் எதனால் பாப்பா இது மாதிரி வருதுன்னா, நம்ம வந்து மாதம் பீரியட் ஆகும்போது ஹார்மோனோட சேஞ்சஸ் வந்து நார்மலாக இருக்குமா. இப்போ நம்மளோட கர்ப்பப்பை வந்து இங்கே இருக்குமா, நார்மலாக இருக்கும் போது அது ப்ரெக்னென்ட் ஆக ஆக பெருசாகி நெஞ்சுக்கிட்டு வந்துருமா. இங்கே வர்றதுனால என்ன ஆகுனா, நம்மளோட ஏற்கனவே பாடி பார்ட்ஸில் இருக்க குடல் பித்தப்பை எல்லாம் என்ன ஆகுனா ஒரு ப்ரெஷர் வரும்ல. இப்பயே கர்ப்பப்பை பெருசாக இருக்கும் போது ஒரு ப்ரெஷர் ஆகும். அந்த ப்ரெஷரு ப்ளஸ் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு டேப்லெட்டு இதனால் வர மாற்றம் தான் அது. இது வந்து காமன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பித்தப்பையில் கல் வர்றது காமன். இது எப்போனா பிரச்சனைனா கல் பெருசானாலோ இல்லை ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமும் இது கண்டினியூ ஆனாலோ. இன்னொன்று வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இதோட சிம்டம்ஸ் வந்து எப்போ பிரச்சனைனா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வாந்தி வர்றது, யூரின் மஞ்சளாக போகிறது, இந்த வலது பக்கம் இந்த ஸ்டோல் சப்பை வலிக்கிறது, இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து இது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. அதுக்கு வந்து கல் இருக்கா இல்லைன்னா மாத்திரை மூலியமா கரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்கு. அதனால் நீங்கள் டெலிவரி ஆனால் ஒரு சிலருக்கு அதுவாக நார்மல் ஆகிடும், நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இருந்துட்டு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நார்மலாக இருந்துச்சு. அந்த பொண்ணு அப்படியே சொல்லிச்சு, நீங்கள் இப்போ பயந்தீங்கன்னா பிபி வந்து அதிகமாக காட்டும், ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக காட்டும், அதனால உங்கள் பேபிக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும், அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மல் தான் இது.
அதுக்கப்புறம் விடிகாலம் காலையிலே ஒரு 8 மணி இருக்கும். அப்போ ஒரு மேம் வந்தாங்க. அந்த மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து ரிப்போர்ட் பார்த்தாங்க. ரிப்போர்ட் பார்த்ததுக்கப்புறம் நாங்களா இருந்துட்டு சொன்னோம். இது மாதிரி பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, நேற்று வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. நேற்று நைட்டு நான் உன்னை வந்து பார்த்தேன். நீ தூங்கிட்டு இருந்த. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு காலையில வந்தேன். கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும். ஆனால் நான் இப்போ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு அம்மா இருந்துட்டு கேட்டாங்க, 26ஆம் தேதியே ஸ்கேன் பண்ணியிருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் அது மாதிரி ஸ்கேன் நாங்கள் எதுவும் பண்ணல. பேபியோட ஹார்ட் பீட் பார்ப்போம்ல, துடிப்பு, அதுலேயே தெரிஞ்சிருக்குமா, அதுலேயே தெரியுமா. எக்ஸ்ரே பேபியோட துடிப்பு பார்க்குற இதுலேயே தெரியுமா, ஸ்கேன் வயிற்றுல போட்டு பார்த்தாலே அது தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ, அப்போ நம்ம துடிப்பு பார்த்ததுலேயே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து OG3ன்னு சொல்லிட்டு ஏதோ OG2 OG3 டாக்டர் இருக்காங்க. அந்த OG3 டாக்டர் வந்தாங்க. அதுக்கு அப்பயும் அம்மா அதான் கேட்டாங்க, இது மாதிரி ஏன் இத்தனை நாளாக சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இருந்துட்டு இதே தான் சொன்னாங்க, பிரச்சனை எதுவும் இல்லை அதனால சொல்லல அப்படின்னு. இப்போ நீங்கள் வரும்போது ஒரு டாக்டர் வந்தாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க உன்கிட்ட? அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, டெலிவரிக்கு அப்புறம் இதை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு டெலிவரியை பார்ப்போம், பயப்படாதீங்க. அப்புறம் அம்மாட்ட கூட கை பிடிச்சி சொன்னாங்களா இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எல்லாருக்கும் இது வர்றது தான் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கூட. நீ என்னென்ன ரிப்போர்ட் கேட்ட? இப்படி நார்மலாக சொல்லியிருந்தா பயந்துருக்கு தேவையில்ல. அவர் பாட்டுக்கு வந்தாருங்க, படபடன்னு சொன்னாருங்க, அவர் பாட்டுக்கு போயிட்டாருங்க. இப்போ இந்த மேம் உங்ககிட்ட காலையில் பொறுமையாக கேட்டதுக்கெல்லாம் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கணும். இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு டெலிவரியை பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், டெலிவரி ஆகிட்டு போகும்போது ஒரு எக்ஸ்ரே எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ தான் டாக்டர் விசிட்டு. அதுக்கப்புறம் நம்ம யூரின் இது 24 ஹவர்ஸ் பிடிச்சோம்ல, அதில் உப்போட அளவு வந்து 300 தான் இருக்கணுமா, உப்போட ப்ரோட்டீன். அதில் வந்து 540 இருக்கா. உப்பு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணி குடிச்சு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணுமா. 3 லிட்டர் தண்ணி குடிச்சு யூரின் போயிட்டு இருந்தால் அது நார்மல் ஆகிடுமா. தண்ணி குடிச்சு யூரின் போகணும். நார்மல், இப்போதான் நார்மல். ஆமாம், அவன் சொல்லும், அத்தை மாமாவும் பயப்படாதீங்க சரியா, இது ஒன்றுமே இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அது பார்த்துக்கோங்க, திரும்ப சொல்ல வேண்டாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இது மாதிரி நடக்கிறதுலாம் நார்மலாம், ஓகே, பயப்படாதீங்க. எங்கள் அத்தை செஞ்சு கொடுத்த சோறு கூட இன்னும் சாப்பிடவே இல்லை. மாற்றி மாற்றி டாக்டராக வந்து பார்த்துட்டே இருக்கவும் என்ன சோறு செஞ்சு கொடுத்தாங்கன்னு வேற தெரில. சாப்பிடலாமா? டெலிவரி டேட்டு முன்னாடியே கொடுத்துருக்கனால எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணணுமா. நல்லா தண்ணி குடிச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணி நார்மல் டெலிவரி ஆகும். அதனால மெத்தப்படி இருப்பாரு, அங்கே போயிட்டு வீட்டில் பண்ணுற எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறேன். இது பண்ணால் கண்ணு வச்சுருவாங்க. இன்னையோட இதுலையா எங்கள் அத்தை எனக்காக மாங்காய் சோறு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னையோட 6வது நாள். இன்னையோட நான் பெட்டுக்கு வந்து 6வது நாள். ஒன்று மாற்றி ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்கள் அத்தை எனக்காக மாங்காய் சோறு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா இருக்கு. சாம்பார், ரசம், மாங்காய் சோறு, எத்தனை அத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்க பாரு. சாப்பிடதான் இடம் இல்லை. டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னொன்று என்னன்னா, நான் சொல்றதை விட என் ஹஸ்பண்டே அந்த ரிவ்யூ வாங்கினாரு டாக்டர்கிட்ட கேட்டு. காலையிலேயே அத்தை ஃபோன் போட்டு, பாப்பா இன்னைக்கு ககனமா, வெளியே வராத, 3 மணி to 7 மணி வரைக்கும் எங்கேயும் போகாத, பத்திரமா இருந்து சொல்லி அத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சந்திரகிரகணம். நம்ம எங்க வெளியே போறோம், ரிப்போர்ட்டுக்கு தான் கொடுத்தா வாங்கிட்டு வருவீங்க நீங்க, வெளியே வேலை இல்லை. ஆனால் இதுதான் என்ன லைட் அடிக்கும் ஈவினிங். ஆனால் ஒன்றும் இல்லைல்ல, அப்போ சாப்பிட்டா வயிறு டைட் ஆயிடுது, அப்படிதான் ஆகுமா. நல்லா இருக்கு, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சமாக தான் சாப்பிடணும்.
ஃபஸ்ட்டு கையை கழுவணும். இல்லைன்னா கொஞ்சமாக போட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். நார்மல் டெலிவரி ஆகணும்னா எக்ஸசைஸ்லாம் பண்ணியே ஆகணும். அதனால் இனிமேட்டுக்கு காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு இங்கே அங்கே நம்ம வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணல உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல பண்ணுறேன். இன்னும் ஆப்ரேஷன் பண்ணிவிடுன்னு பயமுறுத்துறாங்க. அதனால் கடலக்காய் சாப்பிட்லாமா என்னன்னே தெரில. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் அத்தை கொடுத்து விட்டாங்க, நான் மட்டும் சாப்பிட்டுட்ருக்கேன். எப்படி தான் இந்த மாதிரி இந்த வண்டு சிம்பிள்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது அளவா. ஆனால் என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அதோட வலி வருத்தம் தெரியுது. அதை பெற்று வளர்க்குறங்காட்டியும் அவளால் ஒன்றும் முடியல. அது இது அந்த குறை இருக்குது இந்த குறை இருக்குது. வரே இவ்வளோ ப்ரெஷரில் இருந்தேன். அந்த பாப்பா ஒரு அழகாக ஜிங்கிடி நடந்து போடுச்சு. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இல்லை சரி நடக்கணும். மொதல் ஃப்ளோர்லேயே நிற்கிறோம் வேற அந்த நேரத்துல இருந்து. இதே போயிடலாமா? நீ கேட்குற பற்றியா கேள்வி? தூக்கம் நல்லா வருமா? 2 மணிக்கு பிளட் டெஸ்ட்டு, 12 மணிக்கு பிளட் டெஸ்ட்டுன்னு எழுதி கூட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு தூக்கமா எனக்கா நெவருங்கிற மாதிரி வராது, வரவும் விட மாட்டாங்க. ஏதோ பகலில் டாக்டர்லாம் விசிட் போனதுக்கப்புறம் தூங்கினா மட்டும்தான் உண்டு. ஈவினிங் டைமில் அது வெயிலுக்கு சுள்ளுன்னு அடிக்கும். ஆமாம், அந்த அம்மா அதுதான் சொல்லுது. 37 வாரங்கிறது கன்ஃபார்ம் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதான் இன்னைக்கு சொல்கிறாங்களே 37 வாரம் தானே உங்களுக்கு, 37வது வாரம் தானே பிளான் போட்டிருக்கீங்க, அதனால சரி வேற வார்டுக்கு உங்களை மாட்டிட்டு இந்த பெட்ல வேற வால் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு போகுது. ரிப்போர்ட் ஒட்ட கம்மு வாங்கிட்டு வருவாங்கல்ல, அதை கொஞ்சம் போட்டு ஒட்டுங்க. பேர்ந்துட்டு வருது. இதை மாற்றி விடுறேன்னாங்க. பாத்தியா, மாற்றக்கூடாதான். பேபி பிறந்ததுக்கப்புறம் இந்த கையில் போடுற மாதிரி இருந்தால் இதாகுமா, கை கிடைக்காதுல்ல, நரம்பு கிடைக்காதுல்ல. கரெக்டு. பரவாயில்ல, இப்படியே வீக்கத்தோடய நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எனக்கு நடந்துட்டு இருக்க டென்ஷன்ல ப்ரெஷர்ல என் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வந்து இளநீ கொடுக்கறதே மறந்துவிட்டாரு. அம்மா தண்ணின்னு நினைச்சு இது என்ன தண்ணியான்னு கேக்குறாங்க. எலுமிச்சி பழத்தை மாற்றணும். பவர் முடிஞ்சிடுச்சு. அப்பா வர ரொம்ப டைட்டா இருக்கு. அப்படியே அப்பா ஜண்டாக்கு பவர் போயிடுச்சு பார்த்தியா. ஆமா, நைட்டு நேரத்துல இங்க யாருமே நீர் இல்லாம பார்க்க முடியாது. நான் தான் கையில ஜண்டா வச்சிருக்கேன். அல்ல நெச்சில வந்து கட்டவரில் அப்படி பதிஞ்சிருக்கும். மதிய டைம் மசாஜ் போயிட்டு இருக்கும். சமத்து பிள்ளையா டபக்குன்னு வெளியே வந்துடணும். உரும்பு பிள்ளையா சொல்ற பேச்ச கேட்காம இருந்த குட்டி தூங்கு. நேற்று நைட்லாம் சாப்பிடாம எப்படி தெரியுமா துடிச்சிச்சு. எனக்கு ஒரு பக்கம் இவர் இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருன்னு. பிள்ளைக்கு பசி. நான் மாற்றம் வந்துருந்தா ஒரு பீஸ் வாங்கிட்டு வரேன். அப்பா ஃபோன் பண்ணிட்டு எங்கேயாவது கிடச்சுன்னா அப்பாவே வாங்கிட்டு வச்சுன்னா வீட்டில் பீஸ் போட்டு வச்சுருந்தேன். நீர் செட்டு அதிகம் அங்கே, அதனால நேற்று இது சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் இப்போ நான் புதுசாக வாங்கிட்டு வர சொன்னேன். நான் அப்படியே நடந்துட்டே தண்ணி பிடிச்சிட்டு நடந்துட்டு இளநீ குடிச்சிட்டேன். கொஞ்சம் தான் இருந்துச்சு. குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உக்காந்து அதையும் முட்டை கொடுத்தாங்கல்ல, அந்த முட்டை சாப்பிட்டுருக்கேன். கரு வேணாம் எனக்கு, நீங்க சாப்பிட்டுருங்க. யாரோ ஒருத்தர் சாப்பிடுங்க சாமி. யாரோ ஒருத்தர் சாப்பிடுங்க, நான் சாப்பிட மாட்டேன், என்ன விட்டுருங்க. இதான் பட்டர்ஃப்ளை போஸ். டாக்டர் இப்படிதான் பட்டர்ஃப்ளை போஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உட்கார சொல்லுவாங்க. ரெடி டு டெலிவரிக்கு
திரும்பியும் யூரின் டெஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. எத்தனை மணிக்கு வந்தவங்க? 7 மணிக்கா? ஏதோ யூரின் ஸ்பாட் ஆர்சி ஏதோ சொல்லியிருந்தது. ஆனால் யூரின் ஸ்பாட் இது பண்ணுறதா யூரின் சிஸ்டம் மறக்காமல் வைக்கிறது. பத்திரமா வச்சிடும். சரி பார்த்து போய்ட்டு பத்திரமா. தூங்கக்கூடாது பஸ்ஸில். ஃபோனு பர்ஸில் பத்திரம். நாளைக்கு காலையில் மெசேஜ் பண்ணுறேன் ஏதாவது திங்ஸ் வேணும்னா. பாய். சேஃபாக சண்டே சரியா? அத்தைகிட்ட சொல்லு. அத்தை என்ன நினச்சி பயந்துட போகிறாங்க. ரிப்போர்ட் நானே தான்மா கேட்டேன்னு சொல்லு. சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு போகிறேன். வெட்டி சரி பார்த்து. பாய்.